ஆத்திச்சூடி நூலாசிரியர் ஔவையார். பாடல்கள் 109. இலக்கணம் காப்புச் செய்யுள். ஆத்திச்சூடி எனும் நீதி நூல் முன்னுரை. கடவுள் வணக்கக் காப்பு. ஆத்திசூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தித் தொழுவோம் யாமே. ஆத்திச்சூடி எனும் நூல் 12ஆம் நூற்றாண்டின் தமிழ் பெண்பாற்புலவர் ஔவையார் அவர்கள் எழுதிய அறிவுரை நூலாகும். கடவுள் வாழ்த்து. ஆத்திச்சூடி ஆத்தி மலர் மாலை சூடி சூடுதல் எனத் துவங்குவதால் அப்பதமே இந்நூலின் பெயராக சூட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆத்திச்சூடி சிறு குழந்தைகள் இளம் வயதிலேயே மனதில் பதிய வைத்துக் கொள்ளும் வகையில் எளிமையான சொற்றொடர்களால் எழுதப்பட்ட நூல் இது. ஔவையாரின் காலம் 2ஆம் நூற்றாண்டு என்றும், ஆனால் இவர் எழுதிய பாடல்களான ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை ஆகியன 12ஆம் நூற்றாண்டில் பிற்காலச் சோழர் காலத்தவை என்று கருதப்படுவதால் ஔவையார் என்னும் தவநிலைப் பெயரில் 4 வாழ்ந்திருக்கக்கூடும் என்கின்றனர் சிலர். ஆனால் இவர் வாழ்வில் மிகச் சிறப்பாகப் பேசப்படும் வரலாற்று நிகழ்வு ஒன்று உண்டு. அதியமான் என்ற தமிழ் மன்னனுக்கு சாவாமைக்குக் காரணமான தேவாமிர்தத்தினும் சிறந்த நெல்லிக்கனியொன்று கிடைத்தது. தமிழ்ப்பால் கொண்ட ஈர்ப்பினால் அக்கனியை அதியமான் அன்னையாருக்கு ஈந்ததால் ஔவை நீடுலகில் நெடிதே வாழ்ந்து வந்ததாகவும், எனவே எக்காலமும் வாழ்ந்த ஔவையார் ஒருவர் தாம் என்கின்றனர் மற்றொரு சாரார். எட்டுத்தொகை நூற்களிலும் இவரது 59 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன என்பது சிறப்புக்குரியது. இந்நூலின் 30வது பாடலில் அரணை மறவேல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சிலர் அரணை என்றும் குறிக்கிறார்கள். ஆனால் 57வது பாடலில் திருமாலுக்கு அடிமை செய் என்றும் இடம்பெறுவதால் காப்பச் செய்யுளின் சிவபெருமானையே குறிப்பிடுகிறார் என்கின்றனர் சைவர்கள். ஆத்திசூடி அமர்ந்த தேவனை என்று கடவுள் வாழ்த்து அன்னையார் குறிப்பிடுவது சமண சமயத்தைச் சுட்டிக்காட்டுவதாகக் கருதி இதனை சமண மதத்திற்குரியதாகப் பின்பற்றுபவர்களும் உண்டு. தமிழ் மொழியில் 12 உயிர் எழுத்துக்களும் 18 மெய்யெழுத்துக்களும் உள்ளன. இவை இரண்டும் இணைந்து 216 எழுத்துக்கள் பிறக்கின்றன. ஆத்திச்சூடியில் உயிரெழுத்து வரிசையில் தொடங்கி உயிரெழுத்துக்கள் 12, ஆயுத எழுத்து 1, அகரம் ஏறிய மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் வருக்கம் 78மாக மொத்தம் குறுகத்தரித்த குறளாக 109 அருட்பாக்கள் இடம்பெற்றுள்ளது. அந்நூலுக்கு மேலும் சிறப்பை சேர்க்கிறது. இந்நூல் சிற்றிலக்கிய காலத்தில் ஆக்கப்பெற்றது என்றும், அது அக்கால குழந்தைகளுக்கு ஒழுக்காற்று சாரமாய் ஆக்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. எனினும் இக்காலத்துக் குழந்தைகளை நல்வழிப்படுத்தவும் இந்நூல் கொள்ளத்தக்கதாக உள்ளது. இதன் காரணமாகவே அரையடியில் அருட்பா என்று போற்றப்படுகிறது. இந்நூல் மிகக் குறைந்த சொற்றொடர்களைக் கொண்டு சிறுவர் சிறுமியர் எளிதில் மனனம் செய்து மனத்தில் நிறுத்தி வாழ்வின் தலைசிறந்த அறிவுரையாகக் கொள்ளும் வகையில் ஆக்கப்பெற்றது. சிறுவர்களுக்கே உரிய நூலாயினும் கைவினைக் கரவேல், பொருள்தனைப் போற்று, பூமி திருத்தி உண் என்பவை கைத்தொழிலின் சிறப்பு, உழவுத் தொழிலின் உயர்வு இவற்றை வலியுறுத்துகின்றன. இந்நூலில் இவரின் அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் போன்ற சொல்லாட்சியைக் கண்ட பாரதியார் ஔவை மூதாட்டியை தமிழ் சொல்லுக்கே அரசி போன்றவர் என்று போற்றுகின்றார். தமிழ்நாட்டின் தலைசிறந்த குழந்தைக் கவிஞரான கவிமணி தேசிக விநாயகப் பிள்ளை அவர்கள் இவரது எளிமையால் ஈர்க்கப்பட்டு எளிமையில் இனிமையை குழைத்து இவரைப் பற்றிக் கூறுகிறார். ஔவைக் கிழவி நம் கிழவி, அமுதின் இனிய சொற்கிழவி, செவ்வை நெறிகள் பற்பலவும் தெரியக்காட்டும் பழங்கிழவி, நெல்லிக்கனியைத் தின்றுலகில் நீடுவாழும் பழங்கிழவி, வெள்ளற்கரிய மாந்தரெல்லாம் வியந்து போற்றும் நம் கிழவி, கூழுக்காகக் கவிபாடும்
கூனக்கிழவி அவர் உரையை வாழும் வாழ்வில் ஒரு நாளும் மறவோம் மறவோமே. ஔவையார் குழந்தைகளுக்காகப் பாடிய பாடல்களை இந்தக் குழந்தைக் கவிஞர் எடுத்து குழந்தைகளை அதன்படி வாழ வலியுறுத்துகிறார். இவரை அடியொற்றிப் பிற்காலத்தில் பாரதியார், பாரதிதாசன் ஆகியோர் புதிய ஆத்திச்சூடி என்ற தலைப்பில் அறிவுரை இயற்றியுள்ளனர். இதே தலைப்பில் பல வந்தாலும் அன்னையாரின் ஆத்திச்சூடியே தலையாயது. அதைத் தலைமேற்கொண்டு இளம் சிறார்கள் ஒழுகுவோர்களேயாயின் ஓர் ஒழுக்கமுள்ள சமுதாயத்திற்கு உறுதி செய்வதாகிறது. எவ்வாறாயினும் சாதி மதங்களைக் கடந்து அனைவராலும் பின்பற்றப்பட வேண்டிய நூல் இது என்பதில் மாற்றுக் கருத்தில்லை. ஆத்திச்சூடியை குழந்தைப் பருவம் முதலே கற்றறிந்து மாணவர்களின் வாழ்க்கை மேம்பட வேண்டும். இதனை பள்ளி மாணாக்கர்களிடையே கொண்டு செல்லும் உன்னதப் பணியினை நாம் செய்வோம். ஆத்திச்சூடியை அனைவரும் கற்றுணர்ந்து அதன் வழி வாழ்வோம். வாழ்க அன்னையார் புகழ்! வளர்கத் தமிழ்! ஆத்திச்சூடி ஆத்திசூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தித் தொழுவோம் யாமே. ஆத்தி திருவாத்தி பூமாலையை சூடி அணிந்து கொண்டு அமர்ந்த வீற்று இருக்கின்ற தேவனை கடவுளை ஏத்தி ஏத்தித் வாழ்த்தி வாழ்த்தி தொழுவோம் வணங்குவோம் யாமே நாமே. உயிர் வருக்கம் 1 அறம் செய்ய விரும்பு. அறம் தர்மம் செய்வதற்கு விரும்பு ஆசைப்படு. நற்காரியங்களைச் செய்வதற்கு ஆசைப்பட வேண்டும். Intend to do the right deeds. உயிர் வர்க்கம் 2 ஆறுவது சினம். ஆறுவது தணிக்க வேண்டியது. சினம் கோபம். கோபம் வரும்போது நமது சிந்திக்கும் அறிவு குறைந்து உணர்ச்சி வசப்பட்டுத் தவறான முடிவு எடுக்கும் சூழ்நிலை உருவாகும். கோபத்தை தணியச் செய்ய வேண்டும். The nature of the anger is to subside. உயிர் வருக்கம் 3 இயல்வது கரவேல். இயல்வது நம்மால் முடிந்ததைக் கொடுப்பதற்கு. கரவேல் செய்யாமல் மறைத்து வைக்கக் கூடாது. உன்னால் கொடுக்கக்கூடிய பொருளை யாசிப்பவர்க்கு ஒளிக்காது கொடு. Help others as much as you can. உயிர் வர்க்கம் 4 ஈவது விலக்கேல். ஈவது தருமத்தைக் குறித்து ஒருவருக்கு ஒருவர் கொடுப்பதை விலக்கேல். நீ தடுக்காதே. பிறருக்கு உதவி செய்வதைத் தடுக்கக்கூடாது. Do not stop or avoid charitable deeds. உயிர் வருக்கம் 5 உடையது விளம்பேல். உடையது உன்னிடம் இருக்கும் பொருள்களை அல்லது இரகசியங்களை. விளம்பேல் வெளியில் சொல்லாதே. உன்னுடைய பொருளையோ அல்லது இரகசியங்களையோ பிறர் அறியுமாறு சொல்லக்கூடாது. Do not brag about your possessions. உயிர் வருக்கம் 6 ஊக்கமது கைவிடேல். ஊக்கம் துணிவு. ஊக்கமது செய்தொழிலில் மனஞ்சோராமை. கைவிடேல் கைவிடக்கூடாது. ஒரு செயலில் ஈடுபடும்போது தடங்கல் ஏற்படுமானால் அதைக் கண்டு தைரியத்தைக் கைவிடக்கூடாது. Never lose hope or motivation. Do not let obstacles deter you. உயிர் வருக்கம் 7 எண் எழுத்து இகழேல். எண் கணக்குக்கு ஆதாரமான எண்ணையும் எழுத்து இலக்கியத்திற்கு ஆதாரமான எழுத்தையும் இகழேல் குறைவாக எண்ணக்கூடாது. கணிதம் இலக்கியம் இவற்றை இகழ்ந்து ஒதுக்கக்கூடாது. Do not despise numbers and letters. உயிர் வர்க்கம் 8 ஏற்பது இகழ்ச்சி. ஏற்பது பிறரிடம் சென்று யாசிப்பது. இகழ்ச்சி இழிவு. பிறரிடம் பிச்சை எடுத்து சாப்பிடுவது இழிவான செயலாகும். Do not plead for favors. Do not compromise your self-respect.
உயிர் வருக்கம் 9. ஐயமிட்டு உண். ஐயம் உணவு கேட்பவர்களுக்கு. இட்டு உணவளித்து. உண் நீ சாப்பிட வேண்டும். உணவு கேட்பவர்களுக்கு அதைக் கொடுத்த பின்னர் சாப்பிட வேண்டும். ஷேர் பிஃபோர் யூ டைன். உயிர் வருக்கம் 10. ஒப்புரவு ஒழுகு. ஒப்புரவு உலகப் போக்கிற்கு ஏற்றவாறு. ஒழுகு நடந்து கொள். உலக அனுபவத்தை நடைமுறையை அறிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும். எம்ப்ரேஸ் சேஞ்ச் அண்ட் அடாப்ட். உயிர் வருக்கம் 11. ஓதுவது ஒழியேல். ஓதுவது கற்பதை. ஒழியேல் விட்டுவிடாதே. நல்ல நூல்களை எப்பொழுதும் படித்துக் கொண்டிரு. கற்றுக்கொள்வதை நிறுத்தாதே. நெவர் ஸ்டாப் லேர்னிங். உயிர் வர்க்கம் 12. ஔவியம் பேசேல். ஔவியம் பொறாமை. பேசேல் பேசாதே. ஒருவரிடமும் பொறாமை கொண்டு பேசாதே. Refrain from gossip. Do not engage in idle chatter. உயிர் வர்க்கம் 13. அஃப்கன் சுருக்கேல். அஃப்கன் தானியங்கள். சுருக்கேல் அளவில் குறைக்காதே. அதிக இலாபத்திற்காக தானியங்களை குறைவாக விற்கக்கூடாது. Do not reduce the measure of grain for more profit. உயிர்மெய் வர்க்கம் 14. கண்டொன்று சொல்லேல். கண்டு ஒன்றைப் பார்த்து ஒன்று பாராத வேறொன்றை சொல்லேல் சொல்லாதே. கண்ணால் பார்க்காதவற்றைப் பார்த்ததாக சொல்லக்கூடாது. Do not misrepresent what you have seen. உயிர்மெய் வருக்கம் 15. நப்போல் வளை. நப்போல் ந என்ற எழுத்தைப் போல். வளை எல்லோரையும் ஆதரி. ந் என்ற எழுத்தைப் போல அனைவரையும் ஆதரித்துச் செல்ல வேண்டும். Support everyone around you. உயிர்மெய் வர்க்கம் 16. சனி நீராடு. சனி சனிக்கிழமை தோறும் நீராடு. எண்ணெய் தேய்த்துக் குளி. நம் உடல் வாதம் பித்தம் கபம் என்ற நோய்கள் தீர சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்த்துக் குளிக்க வேண்டும். Apply oil when you bathe on Saturdays. உயிர்மெய் வருக்கம் 17. ஞயம்பட உரை. ஞயம்பட கனிவான முறையில் உரை கூறு. கேட்பவருக்கு இன்பம் உண்டாகும்படி இனிமையாகப் பேச வேண்டும். Speak in a sweet and polite manner. உயிர்மெய் வர்க்கம் 18. இடம்பட வீடு இடேல். இடம்பட இடம் உபயோகமற்றபடி. வீடு இல்லம். எடேல் கட்டாதே. உன் தேவைக்கு ஏற்ப வீட்டைக் கட்ட வேண்டும். உபயோகமற்ற பெரிய வீட்டைக் கட்டாதே. Build a house that suits your need. Avoid unnecessary extravagance in building a home. உயிர்மெய் வருக்கம் 19. இணக்கம் அறிந்து இணங்கு. இணக்கம் ஒருவரிடம் நட்பு கொள்ளும் முன் அறிந்து அவர் தகுந்தவரா என அறிந்து இணங்கு தொடர்பு கொள்ள வேண்டும். நட்பு கொள்ளும் முன் அவர் நல்ல குணங்களும் நல்ல செய்கைகளும் கொண்டவரா எனத் தெரிந்த பிறகு அவருடன் நட்பு கொள்ள வேண்டும். Choose your friends wisely. உயிர்மெய் வருக்கம் 20. தந்தை தாய் பேண். தந்தை தாய் பெற்றோர் பேண் காப்பாற்ற வேண்டும். உன் தந்தையையும் தாயையும் அவர்களுடைய முதுமைக் காலம் வரை அன்புடன் காப்பாற்ற வேண்டும். Support your parents. Take care of them. Be there for them. உயிர்மெய் வருக்கம் 21. நன்றி மறவேல். நன்றி ஒருவர் செய்த உதவியை மறவேல் மறக்கக்கூடாது. ஒருவர் செய்த உதவியை நாம் எப்போதும் மறக்கக்கூடாது. Remember to be thankful. Do not forget someone's kindness. உயிர்மெய் வருக்கம் 22. பருவத்தே பயிர் செய். பருவத்தே தகுந்த பருவ காலத்தில் பயிர் செய். பயிரிட முற்படு. எச்செயலையும் அதற்குரிய காலத்திலேயே செய்ய வேண்டும்.
Seize the moment and invest in opportunities when they arise. Acting on time will yield fruitful results. உயர்மை வர்க்கம் 23. மண் பறித்து உண்ணேல். மண் பறித்து மற்றவருடைய நிலத்தை அபகரித்து உண்ணேல். உண்ணக்கூடாது. மற்றவருடைய நிலத்தை அபகரித்து அதன் மூலம் கிடைக்கும் வருவாயில் உண்டு வாழக்கூடாது. Do not encroach on others' land. Respect others' property. உயர்மை வர்க்கம் 24. இயல்பு அலாதன செய்யேல். இயல்பு அலாதென வழக்கத்திற்கு மாறான செயல்களை செய்யேல் செய்யக்கூடாது. இயற்கையாகவும் உடல் ரீதியாகவும் வழக்கத்திற்கு மாறான செயல்பாடுகளை செய்யக்கூடாது. Do not engage in activities that are not normal. உயிர்மை வர்க்கம் 25. அரவம் ஆடேல். அரவம் நஞ்சுடைய பாம்பு. ஆடேல் விளையாடாதே. பாம்புடன் விளையாடக்கூடாது. தீயவர்களுடன் உறவாடக்கூடாது. குண்டலினி சக்தியை வீணடிக்கக் கூடாது என்ற ஆன்மீகப் பொருளையும் கொண்டுள்ளது. Do not play with snakes. Stay away from vicious people. உயிர்மை வர்க்கம் 26. இலவம் பஞ்சில் துயில். இலவம் பஞ்சில் இலவம் பஞ்சில் தயாரித்த மெத்தையில் துயில் தூங்கு. இலவம் பஞ்சில் தயாரித்த மெத்தையில் தூங்குவது நன்மை தரும். Sleep on silk cotton. Is a natural fiber, light, fluffy, and has a silky texture derived from the kapok tree, which is native to tropical regions. உயிர்மை வர்க்கம் 27. வஞ்சகம் பேசேல். வஞ்சகம் உள்ளத்தில் ஒன்று வெளியில் ஒன்று. பேசேல் பேசக்கூடாது. உண்மைக்குப் புறம்பான கவர்ச்சிகரமான கபடச் சொற்களை பேசக்கூடாது. Do not speak deceitfully. Avoid misleading words. உயிர்மை வர்க்கம் 28. அழகு அலாதன செய்யேல். அழகு அலாதன மற்றவர் இகழத்தக்க காரியத்தை செய்யேல் செய்யாதே. பிறர் இகழத்தக்க செயல்களை செய்யக்கூடாது. Do not engage in activities that are considered immoral. உயிர்மை வர்க்கம் 29. இளமையில் கல். இளமையில் சிறு வயதில் கல் கல்வி கற்றுக்கொள். இளமை பருவத்திலிருந்தே கற்க வேண்டியவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். Learn and instill good habits when you are young. உயிர்மை வர்க்கம் 30. அரணை மறவேல். அரணை தர்மத்தை கடமையை. மறவேல் மறந்துவிடக்கூடாது. தர்மத்தை கடமையை எப்போதும் மனதில் நினைக்க வேண்டும். Do not forget your moral duty. உயர்மை வர்க்கம் 31. அனந்தல் ஆடேல். அனந்தல் தூக்கம். ஆடேல் தூங்காதே. மிகுதியாகத் தூங்காதே. Do not oversleep. கரவர்க்கம் 32. கடிவது மற. கடிவது கோபத்தை உண்டாக்கும் சொற்களை மறந்துவிடு. பிறருக்கு கோபம் உண்டாக்கும் சொற்களை பேசாமல் தவிர்க்க வேண்டும். Never hurt people with anger, stirring words. கரவர்க்கம் 33. காப்பது விரதம். காப்பது உயர்வதை செய்யாமல் காப்பது. விரதம் நோன்பு. பிற உயிர்களுக்கு ஆபத்து நேரிடாமல் காப்பது நோன்பாகும். தான் செய்யத் தொடங்கிய தருமத்தை விடாமல் செய்வதும் நோன்பாகும். Protecting other living beings and not harming them is fasting. Preservation is equal to fasting. கரவர்க்கம் 34. கிழமைப்பட வாழ். கிழமைப்பட மற்றவர்களுக்கு உதவியாக வாழ்வாயாக. உடலாலும் பொருளாலும் பிறருக்கு நன்மை செய்து வாழ வேண்டும். Support others physically and financially. கரவர்க்கம் 35. கீழ்மை அகற்று. கீழ்மை இழிவு
தாழ்மை. அகற்று, ஒதுக்கிவிடு. தன்னோடு பிறரை ஒப்பிட்டு அவரை உள்ளத்தில் அற்பமாக நினைப்பதும் அவமதிப்பதும் கீழ்மையாகும். அச்செயல்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். அவாய்ட் எங்கேஜிங் இன் டிஸ்கிரிமினேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். கரவர்க்கம் 36. குணமது கைவிடேல். குணமது நன்மையான குணங்களை கைவிடேல், கைவிடாதே. நற்பண்புகளை கைவிடாமல் வாழ வேண்டும். Do not give up your good character. கரவர்க்கம் 37. கூடிப் பிரியேல். கூடி பண்பானவர்களோடு உறவு கொண்டு, பிரியேல், பிரியாதே. நற்பண்பு உடையவர்களோடு தொடர்பு கொண்டு பிறகு அவர்களை விட்டுப் பிரியக்கூடாது. Do not form relationships with virtuous people and then abandon them. கரவர்க்கம் 38. கெடுப்பது ஒழி. கெடுப்பது மற்றவருக்கு தீங்கு செய்வதை ஒழி, விட்டுவிடு. பிறருக்கு தீங்கு செய்வதை விட்டுவிட வேண்டும். Do not do evil to others. கரவர்க்கம் 39. கேள்வி முயல். கேள்வி கேட்டறியும் அறிவை. முயல் முயன்று பெற்றுக்கொள். அறிவாளிகளின் சொற்களை ஆவலோடு கேட்டுத் தெரிந்து கொள்ள வேண்டும். Listen to the valuable advice of learned scholars. கரவர்க்கம் 40. கைவினை கரவேல். கைவினை கைத்தொழில்களை கரவேல், ஒழிக்காதே. கற்ற கைத்தொழில்களை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். Gain knowledge about handicraft. Share your knowledge with others. கரவர்க்கம் 41. கொள்ளை விரும்பேல். கொள்ளை மற்றவர் பொருட்களை அபகரிக்க விரும்பேல், ஆசைப்படாதே. மற்றவர்களின் பொருட்களை அபகரிக்க ஆசைப்படக்கூடாது. Do not steal others' belongings. கரவர்க்கம் 42. கோதாட்டு ஒழி. கோது குற்றமுள்ள ஆட்டு விளையாட்டுக்களை ஒழி, விட்டுவிடுவாயாக. குற்றமுள்ள ஆபத்தை விளைவிக்கக் கூடிய விளையாட்டுகளில் ஈடுபடக்கூடாது. Do not get involved in illegal and dangerous sports. கரவர்க்கம் 43. கௌவை அகற்று. கௌவை செயற்கையாக ஏற்படும் துன்பம், பழிச்சொல். அகற்று, நீக்கு. வாழ்வில் செயற்கையாக ஏற்படும் துன்பங்களை நீக்க வேண்டும். அவற்றிற்கு இடம் தரக்கூடாது. Eliminate unnecessary gossiping. Remove artificial and self-created sorrows. கரவர்க்கம் 44. சக்கர நெறி நில். சக்கர நெறி அரசின் சட்டதிட்டங்கள். நில், நடப்பாயாக. அரசின் சட்டதிட்டங்களை மதித்து நடக்க வேண்டும். Obey the laws of the land. கரவர்க்கம் 45. சான்றோர் இனத்திரு. சான்றோர் அறிவாளிகள். இனத்து குழுவைச் சார்ந்து இருப்பாயாக. அறிவு ஒழுங்கங்களால் நிறைந்த பெரியோர்களுடன் சேர்ந்து இருக்க வேண்டும். Surround yourself with learned scholars. கரவர்க்கம் 46. சித்திரம் பேசேல். சித்திரம் பொய்யான சொற்களை பேசேல், பேசாதே. பொய்யான சொற்களை உண்மை போல பேசக்கூடாது. Do not speak lie as truth. கரவர்க்கம் 47. சீர்மை மறவேல். சீர்மை சீரான செயல்கள். மறவேல், மறந்துவிடாதே. நேர்மையான செயல்களை மறந்துவிடக்கூடாது. Do not forget righteousness. கரவர்க்கம் 48. சுளிக்கச் சொல்லேல். சுளிக்க முகம் கோணும்படியான சொல்லேல், கூறாதே. மற்றவர் முகம் சுளிக்கும்படியான மனவருத்தம் அடையும் வகையிலான சொற்களைப் பேசக்கூடாது. Do not use inappropriate words and hurt the feelings of others. கரவர்க்கம் 49. சூது விரும்பேல். சூது சூதாட்டம்.
விரும்பேல் விளையாட ஆசைப்படாதே. சூதாட்டங்களில் ஈடுபட்டு விளையாட ஆசைப்படக்கூடாது. Do not play illegal games. கரவர்க்கம் 50. செய்வன திருந்தச் செய். செய்வன் செய்யக்கூடிய செயல்களை திருந்த திருத்தமாக செய் செய்வாயாக. செய்யும் காரியங்களை குறைபாடின்றி செம்மையாகச் செய்ய வேண்டும். Do any job flawlessly with perfection. கரவர்க்கம் 51. சேரிடம் அறிந்து சேர். சேரிடம் சேரக்கூடியவர்களை அறிந்து தெரிந்து சேர் சேர்ந்து கொள். சேர்க்கத்தக்கவர்களை நன்கு ஆராய்ந்து அவருடன் சேர வேண்டும். Identify positive people and associate with them. கரவருக்கம் 52. சை எனத் திரியேல். சை என ஸ்ரீ என பிறர் இகழும்படி திரியேல் அலையாதே. மற்றவர் நம்மை இகழும்படியாக நடந்து கொள்ளக்கூடாது. Conduct yourself with dignity. Avoid humiliation by others. கரவர்க்கம் 53. சொல் சோர்வுபடேல். சொல் ஒருவருடன் பேசும்போது சோர்வுபடேல் மனம் தளர்ந்து பேசாதே. மற்றவர்களிடம் பேசும்போது மனம் தளர்ந்து பேசக்கூடாது. Do not show disinterest in the conversation with others. கரவர்க்கம் 54. சோம்பித் திரியேல். சோம்பித் சோம்பேறித்தனமாக திரியேல் சுற்றித் திரியாதே. செயல்களில் முயற்சி செய்யாமல் சோம்பேறித்தனமாக ஊர் சுற்றக்கூடாது. Do not be lazy. கரவர்க்கம் 55. தக்கோன் எனத் திரி. தக்கோன் என தகுதியுடையவன் என்று எண்ணும்படி திரி நடந்துகொள். தகுதியுடையவன் என்று பிறர் கருதும்படியாக செயல்பட வேண்டும். Act in a way that others respect you. கரவர்க்கம் 56. தானமது விரும்பு. தானமது ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்வதை விரும்பு ஆசைக்கொள். ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்ய ஆசைப்படு. Show inclination to help the people in need. கரவருக்கம் 57. திருமாலுக்கு அடிமை செய். திருமாலுக்கு மகாவிஷ்ணுவிற்கு அடிமை செய் சேவை செய். மகாவிஷ்ணுவிற்கு சேவை செய். Serve the God Mahavishnu. கரவருக்கம் 58. தீவினை அகற்று. தீவினை தீமையான செயல்கள் அகற்று செய்யாதே. பிறருக்குத் தீமை தரக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது. Do not do activities that would hurt others. கரவர்க்கம் 59. துன்பத்திற்கு இடங்கொடேல். துன்பத்திற்கு வருத்தத்திற்கு இடங்கொடேல் மனதில் இடம் கொடுக்காதே. முயற்சி செய்யும்போது மனதில் உண்டாகும் வருத்தத்திற்கு இடம் கொடுக்கக் கூடாது. Do not let sadness consume you. கரவருக்கம் 60. தூக்கி வினை செய். தூக்கி ஆராய்ந்து பார்த்து வினை செய் காரியத்தைச் செய். எந்த காரியத்தையும் ஆராய்ந்து தெளிந்து செய்ய வேண்டும். Get an informed knowledge about the work before you actually start doing it. கரவருக்கம் 61. தெய்வம் இகழேல். தெய்வம் கடவுள் இகழேல் இகழ்ந்து பேசாதே. கடவுளை இழிவாகப் பேசக்கூடாது. Do not defame the divine. கரவருக்கம் 62. தேசத்தோடு ஒத்துவாழ். தேசத்தோடு நாட்டோடு ஒத்துவாழ். இணக்கமாக வாழ்வாயாக. தன் நாட்டு மக்களோடு ஒற்றுமையாக இணைந்து வாழ வேண்டும். Live in unison with your countrymen. கரவருக்கம் 63. தையல் சொல் கேளேல். தையல் பெண் சொல் இழிவான சொற்களை கேளேல் கேட்காதே. பெண்கள் இழிந்த சொற்களைக் கூறினால் அதைக் கேட்டு நடக்கக்கூடாது. Do not listen to malicious speech.
கரவர்க்கம் 64. தொன்மை மறவேல். தொன்மை பழமையான காரியங்களை. மறவேல் மறந்துவிடாதே. கலாச்சாரத்தின் அடிப்படையிலான பழமையான காரியங்களை மறந்துவிடக்கூடாது. Preserve and honor our heritage. Do not forget our roots. Celebrate our cultural legacy. தக்கர வருக்கம் 65. தோற்பன தொடரேல். தோற்பன தோல்வி ஏற்படுமென நிச்சயமாக தெரிந்தால் தொடரேல் மேற்கொள்ளாதே. ஒரு செயலை செய்தால் தோல்வியில்தான் முடியும் என்று தெரிந்தே அதைத் தொடங்கக்கூடாது. If you know the outcome of the job is going to be a failure, do not go forward doing it. நகர வருக்கம் 66. நன்மை கடைப்பிடி. நன்மை நல்ல காரியங்களை. கடைப்பிடி கைக்கொள். நல்ல காரியங்களைச் செய்யும்போது எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் அதை உறுதியாகச் செய்ய வேண்டும். When doing good deeds, do not let challenges deter you from doing good. Stay strong and complete it. நகர வருக்கம் 67. நாடு ஒப்பன செய். நாடு நாட்டு மக்கள் ஒப்பன ஏற்றுக்கொள்ளும்படியான காரியங்களை செய்வாயாக. நாட்டு மக்கள் ஒப்புக்கொள்ளத்தக்க நற்காரியங்களைச் செய்ய வேண்டும். Act in ways that is acceptable and beneficial to the community. நகர வருக்கம் 68. நிலையில் பிரியேல். நிலையில் உயர்ந்த நிலையிலிருந்து. பிரியேல் கீழான நிலைக்கு இறங்கிவிடாதே. நல்ல மதிப்போடு இருந்துவிட்டு கீழ்நிலைக்குச் செல்லுதல் கூடாது. Do not lose your reputation and fall from grace. நகர வருக்கம் 69. நீர் விளையாடேல். நீர் தண்ணீர் பெருகிய இடத்திலே விளையாடேல். நீந்தி விளையாடாதே. ஆபத்தான வெள்ளத்தில் நீந்தி விளையாடக்கூடாது. Do not swim in uncertain water bodies. நகர வர்க்கம் 70. நுண்மை நுகரேல். நுண்மை நோய் உண்டாக்கும் சிற்றுண்டிகளை நுகரேல் உண்ணாதே. நோய் தரக்கூடிய உணவு வகைகளை உண்ணக்கூடாது. Do not consume disease-causing foods. நகர வருக்கம் 71. நூல் பல கல். நூல் அறிவு நூல்களை. பல நிறைய. கல் கற்றுக்கொள். அறிவு வளர்ச்சிக்கான நூல்களை அதிகமாக படிக்க வேண்டும். Read various books that impart knowledge. நகர வருக்கம் 72. நெல் பயிர் விளை. நெல் பயிர் நெல் விளையத்தக்க பயிரை விளை உற்பத்தி செய். நெல் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். Increase the rice production in farmlands. Farming is the pulse of prosperity. நகர வருக்கம் 73. நேர்பட ஒழுகு. நேர்பட நேர்மையாக. ஒழுகு நடந்து கொள்வாயாக. நேர்மையான வழியில் நடந்து கொள்ள வேண்டும். Live with integrity and uphold ethical standards. நகர வருக்கம் 74. நைவினை நணுகேல். நை இகழ்வாக. வினை காரியங்களில். நணுகேல் ஈடுபடாதே. பிறர் வருந்தத்தக்க இகழ்ச்சியான செயல்களை செய்யக்கூடாது. Do not engage in activities that are considered immoral. நகர வருக்கம் 75. நொய்ய உரையேல். நொய்ய மனம் புண்படும்படியாக. உரையேல் சொற்களைச் சொல்லக்கூடாது. பிறர் மனம் புண்படும்படியான வார்த்தைகளை பேசக்கூடாது. Do not use words that would hurt others' feelings. Be mindful of the impact of your words. நகர வருக்கம் 76. நோய்க்கு இடம் கொடேல். நோய் வியாதி. இடம் கொடேல் உடலில் இடம் கொடுக்காதே. உடலில் நோய்கள் அணுகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். Take care of your health to prevent illness. கர வர்க்கம் 77. பழிப்பன பகரேல். பழிப்பன பழி சொல்லத்தக்க. பகரேல் சொற்களைக் கூறாதே.
பிறர் பழிக்கும்படியான இழிவான சொற்களைக் கூற வேண்டாம். Do not speak words that would lead others to blame you. கரவருக்கம் 78. பாம்பொடு பழகேல். பாம்பொடு, பாம்புடன் பழகேல், விளையாடாதே. பாம்புடன் விளையாடுவது உயிருக்கு ஆபத்தானதாகும். Playing with snakes is dangerous. பகர வர்க்கம் 79. பிழைப்படச் சொல்லேல். பிழைப்படஸ், தவறாக நினைக்கும்படி. சொல்லேல், சொல்லாதே. தவறான கருத்து ஏற்படும் சொற்களைச் சொல்ல வேண்டாம். Speak with intention and clarity. Be mindful of your words' impact. பகர வர்க்கம் 80. பீடு பெற நில். பீடு, பெருமை. பெற, அடையும்படி. நில், நிலையாக இரு. பெருமைப்படத்தக்க வகையில் நடந்து கொள்ள வேண்டும். Stay true to your principles. Conduct yourself with honor. பகர வர்க்கம் 81. புகழ்ந்தாரை போற்றி வாழ். புகழ்ந்தாரை, புகழ்மிக்கவர்களை போற்றி மதித்து வாழ், வாழ்வாயாக. புகழ்மிக்க பெரியோர்களை வணங்கி அவர்களைப் பின்பற்றி வாழ வேண்டும். Respect and learn from the esteemed scholars. Follow their footsteps. பகரவர்க்கம் 82. பூமி திருத்தி உண். பூமி, விளைநிலம். திருத்தி, உழுது பயிர் செய்து. உண், உண்பாயாக. விவசாய நிலத்தைப் பயிர் செய்து அதில் விளைந்த நெல்லைக் கொண்டு உண்ண வேண்டும். Cultivate the land. Nurture the soil. Harvest its riches and enjoy the fruits. கரக்கர வர்க்கம் 83. பெரியாரைத் துணைக்கொள். பெரியாரை, அறிவில் சிறந்த பெரியோர்களை துணைக்கொள், துணையாகக் கொள்வாயாக. அறிவு மிகுந்த ஒழுக்க சீலர்களை அணுகி அவர்களின் அறிவுரைகளைக் கேட்டு நடக்க வேண்டும். Surround yourself with wise and knowledgeable counsel. கரவர்க்கம் 84. பேதமை அகற்று. பேதமை, அறிவில்லாத் தன்மை. அகற்று, நீக்கிவிடு. மூடத்தனமாக அறியாமையுடன் நடந்து கொள்ளக்கூடாது. Illuminate with knowledge. Banish ignorance with education. கரக்கர வர்க்கம் 85. பையலோடு இணங்கேல். பையலோடு, சிறுவனோடு இணங்கேல், சேராதே. அறிவற்ற சிறுவர்களோடு பழகக்கூடாது. Seek out knowledgeable peers. Do not engage with ignorant company. பகர வர்க்கம் 86. பொருள் தன்னை போற்றி வாழ். பொருள், செல்வம் போற்றி பாதுகாத்து வாழ், வாழ்வாயாக. பொருள்களையும் செல்வத்தையும் கவனமாக பாதுகாத்து வைத்துக்கொண்டு வாழ வேண்டும். Safeguard your assets. Preserve and secure your financial future. பகர வர்க்கம் 87. போர்த்தொழில் புரியேல். போர்த்தொழில், சண்டை சச்சரவுகளில். புரியேல், ஈடுபடாதே. வீணாக சண்டைச் சச்சரவுகளில் தலையிட வேண்டாம். Maintain peace and harmony. Avoid confrontations. மகரவர்க்கம் 88. மனம் தடுமாறேல். மனம், உள்ளம். தடுமாறேல், கலங்காதே. மனங்கலங்கி செய்வது அறியாது தடுமாற வேண்டாம். Be resolute and confident. Free your mind from anxiety. Do not let doubt or indecision hold you back. மகரவருக்கம் 89. மாற்றானுக்கு இடம் கொடேல். மாற்றானுக்கு, பகைவனுக்கு இடம் கொடேல். எதிலும் இடம் கொடுக்காதே. பகைவனுக்கு சிறிதளவும் இடம் கொடுக்கக் கூடாது. Set boundaries with adversaries. Do not accommodate your enemy. மகரவருக்கம் 90. மிகைப்படச் சொல்லேல். மிகைப்பட, அளவுக்கு அதிகமாக. சொல்லேல், பேசாதே. அளவுக்கு மீறிய சொற்களைப் பேசக்கூடாது. Keep things in perspective. Speak concisely and avoid verbosity.
மகர வர்க்கம் 91. மீதூன் விரும்பேல். மீது அதிகமான. ஊன் உணவை. விரும்பேல் உண்ணாதே. அளவுக்கு அதிகமான உணவை உண்ண வேண்டாம். Do not overindulge. Nourish your body. மகர வர்க்கம் 92. முனை முகத்து நில்லேல். முனை முகத்து போர் முனையிலே. நில்லேல். ஆயுதமின்றி நிற்காதே. போர் முனையில் ஆயுதம் இல்லாமல் நிற்கக்கூடாது. Develop a strategy. Leverage your strengths before waging war. மகர வர்க்கம் 93. மூர்க்கரோடு இணங்கேல். மூர்க்கரோடு முரடர்களோடு. இணங்கேல். இணையாதே. அறிவில்லாத மூடர்களோடு சேரக்கூடாது. Do not keep company with ruffians. மகர வர்க்கம் 94. மெல்லி நல்லாள் தோள்சேர். மெல் மென்மையான. நல்லாள் நற்குணம் பொருந்திய மனைவியோடு. தோள்சேர் இணைந்து வாழ்வாயாக. வீட்டிலே மனைவியோடு நன்கு இணைந்து வாழ வேண்டும். Nurturing a harmonious relationship with the spouse fosters a lifetime happiness, support and growth. மகர வர்க்கம் 95. மேன்மக்கள் சொல் கேள். மேன்மக்கள் மேன்மை குணம் வாய்ந்தவர்கள். சொல் அறிவுரைகளை கேள். கேட்டு நடப்பாயாக. உயர்குணமிக்க பெரியோர்களின் அறிவுரைகளைக் கேட்டு நடக்க வேண்டும். Seek the wisdom of the elders and heed by their advice. மகர வர்க்கம் 96. விழியார் மனை அகல். மைவிழியார் ஒப்பனை செய்து மயக்கும் பெண். மனை அகல். வீட்டிற்குப் போகாதே. மயக்கும் மாதர்கள் வீட்டிற்குப் போக வேண்டாம். Beware of temptations. Avoid distractions. மகர வர்க்கம் 97. மொழிவது அறமொழி. மொழிவது சொல்வதை. அற சந்தேகமில்லாமல். மொழி சொல்வாயாக. சொல்லக்கூடியதை சந்தேகமின்றி தெளிவாகக் கூற வேண்டும். Articulate your thoughts with precision. மகர வர்க்கம் 98. மோகத்தை முனி. மோகத்தை ஆசையை. முனி வெறுத்துத் தடை செய். நிலையில்லாத பொருட்களின் மேலுள்ள ஆசையை கைவிட வேண்டும். Disdain superficial desires. மகர வர்க்கம் 99. வல்லமை பேசேல். வல்லமை திறமையை. பேசேல் புகழ்ந்து பேசாதே. உன்னுடைய புகழை நீயே புகழ்ந்து பேசக்கூடாது. Keep your achievements humble. Do not brag. மகர வர்க்கம் 100. வாது முற்கூரேல். வாது விவாதம் செய்வதற்கு. முற்கூரேல் வலியச் சென்று அழைக்காதே. வலியச் சென்று யாரையும் விவாதங்களுக்கு கூப்பிடக்கூடாது. முந்திக்கொண்டு வாதிடாதே. Do not provoke unnecessary conflicts. மகர வர்க்கம் 101. வித்தை விரும்பு. வித்தை கலைகளை. விரும்பு விரும்பிக் கற்றுக்கொள். கல்வி முதலான கலைகளை விருப்பத்தோடு கற்றுக்கொள்ள வேண்டும். Yearn for intellectual and artistic growth. Crave to pursue wisdom and creative fulfillment. மகர வர்க்கம் 102. வீடு பெற நில். வீடு மோட்சத்தை. பெற அடைவதற்கு. நில் முயற்சி செய். முக்திக்கான வழிகளை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். Aspire for true salvation. மகர வர்க்கம் 103. உத்தமனாயிரு. உத்தமனாய் நல்ல குணம் பொருந்தியவனாக இரு வாழ்வாயாக. நல்ல குணமுடையவனாக வாழ வேண்டும். Uphold honesty and strong moral character. மகர வர்க்கம் 104. ஊருடன் கூடி வாழ். ஊருடன் ஊராருடன். கூடி ஒற்றுமையாக. வாழ் வாழ்வாயாக. ஊர் மக்களோடு ஒற்றுமையாக இணைந்து வாழ வேண்டும். Live amicably with your community. மகர வர்க்கம் 106. வேண்டி வினை செய்யேல். வேண்டி வேண்டுமென்றே. வினை தீமையான செயல்கள்.
செயல் செய்யாதே. வேண்டுமென்றே எவருக்கும் தீமை செய்யக்கூடாது. Do not intentionally harm others. வகர வர்க்கம் 106. வேண்டி வினை செய்யேல். வேண்டி வேண்டுமென்றே. வினை தீமையான செயல்கள். செயல் செய்யாதே. வேண்டுமென்றே எவருக்கும் தீமை செய்யக்கூடாது. Do not intentionally harm others. வகர வர்க்கம் 107. வைகரைத் துயில் எழு. வைகரை விடியற்காலை. துயில் எழு நித்திரையிலிருந்து விழித்தல். அதிகாலையில் விழித்து எழுவது சிறப்புடையதாகும். Be an early riser. Start your day bright. வகர வர்க்கம் 108. ஒன்னாரை தேரேல். ஒன்னாரை எதிரிகளை. தேரேல் நம்பாதே. எதிரிகளிடம் நம்பிக்கை கொள்ளக்கூடாது. Never trust your enemy. Always be alert. வகர வர்க்கம் 109. ஓரம் சொல்லேல். ஓரம் ஒருதலை பட்சம். சொல்லேல் சொல்லாதே. நம்மைச் சுற்றியுள்ளவர்கள் குறித்து ஒருதலை பட்சமாக எதையும் பேசக்கூடாது. Be impartial in your judgment. 1 அறம் செய்ய விரும்பு. 2 ஆறுவது சினம். 3 இயல்வது கரவேல். 4 ஈவது விளக்கேல். 5 உடையது விளம்பேல். 6 ஊக்கமது கைவிடேல். 7 எண் எழுத்து இகழேல். 8 ஏற்பது இகழ்ச்சி. 9 ஐயம் இட்டு உண். 10 ஒப்புரவு ஒழுகு. 11 ஓதுவது ஒழியேல். 12 ஔவியம் பேசேல். 13 அஃகன் சுருக்கேல். 14 கண்டொன்று சொல்லேல். 15 நப்போல் வளை. 16 சனி நீராடு. 17 நயம்பட உரை. 18 இடம்பட வீடு எடேல். 19 இணக்கம் அறிந்து இணங்கு. 20 தந்தை தாய்ப்பேன். 21 நன்றி மறவேல். 22 பருவத்தே பயிர் செய். 23 மண் பறித்து உண்ணேல். 24 இயல்பு அலாதன செய்யேல். 25 அரவம் ஆடேல். 26 இலவம் பஞ்சில் துயில். 27 வஞ்சகம் பேசேல். 28 அழகு அலாதன செய்யேல். 29 இளமையில் கல். 30 அரணை மறவேல். 31 அனந்தல் ஆடேல். 32 கடிவது மற. 33 காப்பது விரதம். 34 கிழமைப்பட வாழ். 35 கீழ்மை அகற்று. 36 குணமது கைவிடேல். 37 கூடிப் பிரியேல். 38 கெடுப்பது ஒழி. 39 கேள்வி முயல். 40 கைவினை கரவேல். 41 கொள்ளை விரும்பேல். 42 கோதாட்டு ஒழி. 43 கௌவை அகற்று. 44 சக்கர நெறி நில். 45 சான்றோர் இனத்திரு. 46 சித்திரம் பேசேல். 47 சீர்மை மறவேல். 48 சுளிக்கச் சொல்லேல். 49 சூது விரும்பேல். 50 செய்வன திருந்தச் செய். 51 சேரிடம் அறிந்து சேர். 52 சை எனத் திரியேல். 53 சொல் சோர்வுபடேல். 54 சோம்பித் திரியேல். 55 தக்கோன் எனத் திரி. 56 தானமது விரும்பு. 57 திருமாலுக்கு அடிமை செய். 58 தீவினை அகற்று. 59
துன்பத்திற்கு இடங்கொடேல். 60 தூக்கி வினை செய். 61 தெய்வம் இகழேல். 62 தேசத்தோடு ஒத்துவாழ். 63 தையல் சொல் கேளேல். 64 தொன்மை மறவேல். 65 தோற்பன தொடரேல். 66 நன்மை கடைப்பிடி. 67 நாடு ஒப்பன செய். 68 நிலையில் பிரியேல். 69 நீர் விளையாடேல். 70 நுண்மை நுகரேல். 71 நூல் பல கல். 72 நெல் பயிர் விளை. 73 நேர்பட ஒழுகு. 74 நைவினை நணுகேல். 75 நொய்ய உரையேல். 76 நோய்க்கு இடம் கொடேல். 77 பழிப்பன பகரேல். 78 பாம்பொடு பழகேல். 79 பிழைப்படச் சொல்லேல். 80 பீடு பெற நில். 81 புகழ்ந்தாரைப் போற்றி வாழ். 82 பூமி திருத்தி உண். 83 பெரியாரைத் துணைக்கொள். 84 பேதமை அகற்று. 85 பையலோடு இணங்கேல். 86 பொருள்தனைப் போற்றி வாழ். 87 போர்த் தொழில் புரியேல். 88 மனம் தடுமாறேல். 89 மாற்றானுக்கு இடம் கொடேல். 90 மிகைப்படச் சொல்லேல். 91 மீதூன் விரும்பேல். 92 முனைமுகத்து நில்லேல். 93 மூர்க்கரோடு இணங்கேல். 94 மெல்லி நல்லாள் தோள்சேர். 95 மேன்மக்கள் சொல் கேள். 96 மைவிழியார் மனை அகல். 97 மொழிவது அறமொழி. 98 மோகத்தை முனி. 99 வல்லமை பேசேல். 100 வாதுமுற்கூறேல். 101 வித்தை விரும்பு. 102 வீடு பெற நில். 103 உத்தமனாய் இரு. 104 ஊருடன் கூடி வாழ். 105 வெட்டெனப் பேசேல். 106 வேண்டி வினை செய்யேல். 107 வைகரைத் துயில் எழு. 108 ஒன்னாரைத் தேரேல். 109 ஓரம் சொல்லேல். ஆத்திச்சூடியை குழந்தைப் பருவம் முதலே கற்றறிந்து மாணவர்களின் வாழ்க்கை மேம்பட வேண்டும். இதனை பள்ளி மாணாக்கர்களிடையே கொண்டு செல்லும் உன்னதப் பணியினை நாம் செய்வோம். ஆத்திச்சூடியை அனைவரும் கற்றுணர்ந்து அதன் வழி வாழ்வோம். வாழ்க அன்னையார் புகழ். வளர்க தமிழ்.